பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெளிவுபடுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரணம் ஆனந்தமும், உம்முடைய வலது பரியத்தில் நித்திய பேரன்பும் உண்டு. பாருங்கள், தாவீது ராஜா சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் அநேக போராட்டங்களப்பா, ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிச்சிட்டப்பா. ஜீவ மார்க்கனா இயேசு தான் எனக்கு ஜீவன், அவர் தான் என்னுடைய வழி, அவர் தான் சத்தியம்னு சொல்லிட்டு தாவீது கண்டுபிடிச்சிட்டாருங்க. அவர் தான் அவர் சொல்கிறாரு. ஜீவ மார்க்கம் எப்படியாப்பட்ட ஜீவ மார்க்கம் பாருங்கள், யார்? ஜீவனும் சத்தியமாக இருக்கிற தேவன். அவர் வழியில் வந்துட்டாராம். அவர் தான் சொல்கிறார், இப்போ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரணம் ஆனந்தமும், உம்முடைய வலது பரியத்தில் நித்திய பேரன்பும் உண்டுப்பா. ஆனால் நான் உங்கள்கிட்ட வரணுமே, நான் எப்படிப்பா வழி? அதை தெரியப்படுத்துப்பான்னு தாவீது கேட்குறார். ஆண்டவரே, அந்த நித்திய பேரன்பை எனக்கு வரணும், ஜீவ மார்க்கம் உம்மிடத்தில் வரத்துக்கு என்னப்பா வழி? நான் எப்படி வரணும்? நீ ஜீவன் உள்ள தேவனாச்சே, உம்மிடத்தில் வரத்துக்கு எப்படிப்பா வழின்னு அவர் கேட்குறாரு. கேட்கும்போது அந்த பேரன்பத்தை அடைய கர்த்தர் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட இயேசுவை விண்ணப்பத்தோடு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு காண்பித்தார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பரியத்தில் நித்திய பேரன்பு உண்டு. ஒரு நாளைக்கு நித்திய பேரன்பத்தோடு அவர் வலது பரியத்தில் நம்ம வீட்டிற்கு போகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நித்திய பேரன்பம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னு சொன்னால் இயேசு நம்ம வாழ்க்கையில் வரணுங்க. தாவீது வாழ்க்கையில் எப்போது இயேசு இருந்தார். தாவீது வாழ்க்கையில் எப்போது இயேசு இருந்தபடினால ஆடு மேய்த்திருந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கை அப்படி மாறணுமா? இயேசுவை முன்ன வைங்க. இயேசு உன்னோடு வரணும்படியாக நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். ஏன்னா இயேசு வந்துட்டார்னா நம்ம சூழ்நிலையை மாறிடுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.